நடக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒரு மனிதன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் அன்னை மரியாளினுடைய மன்றாட்டு மாலையில் இரண்டாவது அவருடைய திருப்பெயராகிய மரியாள் இறைவனின் தாய் என்கிற பெயரை நாங்கள் சிந்திக்கின்றோம். ஒவ்வொரு குழந்தையினுடைய அடையாளமும் அன்னையின் அடையாளத்திலிருந்து பிறக்கிறது. நாங்கள் யார் என்பதை எங்கள் அம்மாவை பார்த்து கண்டுகொள்ளலாம். அதே போலத்தான் இன்று நாங்கள் மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லுகிற பொழுது அவர் கடவுளை தன்னுடைய கருவறையிலே சுமந்து இந்த உலகத்துக்கு பெற்றெடுத்தவர். கடவுளுக்கு, அதாவது உருவமாகிய கடவுளுக்கு உருவம் தந்த ஒரு தாய் என்பதை நாங்கள் இந்த திருப்பெயரிலே நாங்கள் தியானிக்கின்றோம். நாங்கள் காண்கின்றோம், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை சந்தித்த பொழுது, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க கால் கடந்து போகிறார். அங்கு சென்று எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரனுடைய தாய் என்னிடம் வர நான் தகுதியற்றவன். அதாவது ஆண்டவரினுடைய தாய். அங்கேயே தெரிகிறது, எங்களுக்கு விவிலியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவள் இறைவனின் தாய். ஆகவே இறைவனின் தாய் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பட்டம் அல்ல, மாறாக திரு விவிலியத்திலே இருக்கிற ஒரு பட்டம். ஆகவே அன்பானவர்களே, இன்று நாங்கள் இந்த இறைவனின் தாய் என்கிற இந்த பட்டமானது சாதாரணமாக வந்தது ஒன்றல்ல. மாறாக 325ஆம் ஆண்டு காலத்திலிருந்து அது தப்பறைகளுக்குள்ளே உட்பட்டு வேத போதகத்தினாலே அது குலைக்கப்பட்டு தப்பறையான கொள்கைகளினாலே அது மாறுபட்டு பிறகு 4ஆம் நூற்றாண்டிலே இறைவனின் தாய் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பது திருச்சங்கங்களினாலே உறுதிப்படுத்தப்பட்டது. ஆகவே அதிலே திருச்சபை தந்தையர்கள் அநேகமானவர்கள் பாடுபட்டு அதை பற்றி எழுதி அது வேத சத்தியம் என்பதை நிரூபித்தார்கள். அதிலே முக்கியமானவராக அத்தனாசியுஸ் என்கிற புனிதரையும் நாங்கள் பார்க்கலாம். அத்தனாசியுஸ் என்கிற திருச்சபை தந்தையினுடைய திருவிழாவையும் இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவே அன்னை மரியாள் இறைவனின் தாய். அவள் இறைவனின் தாய் மட்டுமல்ல, எங்கள் அனைவரினுடைய தாய். இறைவனை தன்னுடைய கருவிலே சுமந்தெடுத்தவள். அவள் நற்கருணை பேழையாக, அதாவது ஆண்டவரை தனக்குள்ளே தாங்கி இருக்கிற தாயாக இன்று எங்களுக்கு காட்சி தருகிறாள். நாங்கள் அனைவரும் இறைவனுடைய குழந்தைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கும் அவள் தாய். அன்னை மரியாளை நாங்களும் புகழ்ந்து பாடுவோம். எங்களுடைய அன்னையாக, எங்களுடைய மனித கோரிக்கைகளை தெரிந்து கொண்டவளாக அவரிடம் எங்களுக்காக மன்றாட சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாட சொல்லி நாங்கள் கேட்போம். மரியாளே, இறைவனின் தாயே, எங்களுக்காக